வெண்ணிலாவோட மாமா வந்து சொல்லிட்டு இருக்காரு, வெண்ணிலாவையும் விஜயை சேர்த்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த பொண்ணுக்கு வேணால் செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யார் செட்டில்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? காவேரி ஏன் பொண்டாட்டியை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு உங்கள் பொண்ணை வாழ வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது கனவுல கூட நடக்காது. என் பொண்டாட்டி ஏன் கூட தான் இருப்பா. என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்ப சொல்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல அப்படின்றாரு. ஏன் தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க? எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுங்க, தயவு செய்து சொன்னால் கேளுங்க. அந்த பொண்ணு தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுறா. அவள் வேணான்னு சொல்லிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா? நாங்கள் கூட பேட்டியை பார்த்தோமே. அவங்க அம்மா வந்து சொன்னாங்களே, இந்த மாதிரி அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க 1000 சொல்லுவாங்கய்யா. அவங்க யார் இதை பற்றி பேசுகிறதுக்கு? என் பொண்டாட்டி சொன்னாலா? சொல்லலைல்ல. என் பொண்டாட்டி சொல்லலை. அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி பேசுவீங்க? என் பொண்டாட்டி மனசில் நான் தான் இருக்கேன். என் மனசில் என் பொண்டாட்டி தான் இருக்கா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் எல்லோரும் முடிவு பண்ணுறதுக்கு? யாரும் முடிவு பண்ண முடியாது. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தான் முடிவு பண்ணோம். இங்கே பார் வெண்ணிலா, தேவையில்லாத பண்ணிட்டு அப்புறம் அவளை தான் சொன்னேன், உன்னை பாவம் புடியும் பார்த்து வீட்டில் விட்டதுக்கு நீ என்ன வேணாலும் பேசுவியா? மரியாதையை 2 பேரும் வீட்டை விட்டு போயிடுங்க. உங்களை பார்க்க அப்புறம் என்ன செய்வீன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்கள் இந்த வீட்டில் தான் இருப்போம். என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காம என் அக்கா பொண்ணுக்கு நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீ யார் எந்த வீட்டில் இருக்கிறதுக்கு? மரியாதை 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்படி வெளியே போகல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாரு. ஏன் தம்பி இப்படி கோவப்படுறீங்க? அந்த பொண்ணு தான் உங்களை வேணான்னு சொல்கிறாள். அப்புறம் என்ன யார் வேணான்னு சொன்னது? என் பொண்டாட்டி என்றைக்குமே என்னை வேணான்னு சொல்ல மாட்டா. இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி நானும் ஒன்றா சேர்ந்து வாழ தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாகவே என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்துடுவா. தேவையில்லாமல் பண்ணிட்டு ஏன் விஜய் இப்படி பண்ணுற? சொன்னால் கேளு விஜய். அவளும் நீயும் எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ண விஜய் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் விஜய். நீ கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ண. அப்போது உன் மனசில் நான் இருந்ததால் தானே கல்யாணம் பண்ணேன். ஆமாம், என் மனசில் நீ இருந்ததால் தான் நான் கல்யாணம் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃப் தான் என் மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகிட்டா. என் ஒய்ஃப் மாதிரி யாருமே வர முடியாது. இப்போ நீ நின்று இவ்வளோ தெளிவாக பேசுகிறல, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினச்சிக்கினேன்? என் ஒய்ஃப் தான் உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தா, இந்த வீட்டில் தங்க வச்சா, உனக்கு எல்லாமே பண்ணா. நான் பார்த்து உனக்கு பண்ணும்போது அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? எப்படி பழிச்சு தெரியுமா? ஆனால் அதெல்லாம் கூட கண்டுக்காமல் உனக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். எதுக்காக? மனிதாபிமானத்துக்காக. ஆனால் அந்த மனிதாபிமானத்தை தூக்கி நீங்கள் போட்டு உடைச்சிட்டீங்க. நீங்களாம் மனுஷங்களே கிடையாது, நன்றி கெட்டு ஜென்மங்க நீங்களா அப்படின்றாரு. பாரு விஜய், நீயும் அந்த பொண்ணும் வந்து தான் வாழலை. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் சொன்னா நாங்கள் 2 பேரும் வாழலைன்னு சொல்லிட்டு? நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக என்றைக்கோ வாழ ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் என்றைக்குமே வந்து ஒன்றா தான் இருக்கிறதுன்னு எப்போவும் முடிவு பண்ணிட்டோம். அதனால் தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். 1000 பிரச்சனை வந்துருப்போம். புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காகலாம் வந்து நாங்கள் பிரிஞ்சுட்டோம். நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம்? அப்படியே நாங்கள் பிரிஞ்சாலும் ஒன்றா இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் லைஃப்பை. இங்கே பாருங்கள், மரியாதை இருந்து உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அப்படி கிளம்பல நல்லா இருக்காது. நான் போக மாட்டேன் விஜய், நான் இங்கே தான் இருப்பேன். இப்போ நீ போகல அப்புறம் நல்லா இருக்காது. சரி, நீ போக மாட்டியா? சரி, நீ இங்கேயே இரு. வீட்டை விட்டு போயிடுறேன். இந்த வீட்டில் எனக்கு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தான் எனக்கு இருக்க பிடிக்கும். அதுக்காக தான் நான் என் பொண்டாட்டி கூடவே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ இந்த வீட்டிலே இரு, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். விஜய், ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க? ப்ளீஸ் விஜய், சொன்னால் கேளுங்க விஜய். மரியாதையே வீட்டை விட்டு போயிடு, உனக்கு நல்லதில்லை. கிளம்பியா முதல்ல வீட்டை விட்டு அப்படி சொல்லிட்டு போறியா பெல்லையா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து இங்கே பாருங்கள், நாங்கள் போக முடியாதுன்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் போலீஸை கூப்பிடுறதுன்னு நாங்கள் கூப்பிட வேண்டியது இருக்கும். மரியாதை வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாருங்கள். அப்புறம் கிளம்பல அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்னம்மா இவங்க இப்படி பேசுகிறாங்க? இல்லை மாமா, நான் வரமாட்டேன் மாமா அப்படின்னோடனே, இங்கே பாருமா, இப்போ நம்ம போகலாம், அப்புறம் வரலாம், அவங்க கோவமாக இருக்காங்களே, வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. மாமா ப்ளீஸ் மாமா, நான் இங்கே தான் மாமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறேன். உன்னை வாழ வைக்கிறது ஏன் கடமைமா, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூட்டிகிட்டு போகிறாரு.